தமிழ்நாட்டின் எழுச்சியை பொறுத்துக் கொள்ள முடியாமல் கல்வியில் தடையை ஏற்படுத்தும் சிலருக்கு பயத்தை வரவைக்க வேண்டும். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆவேசம். தமிழ்நாடு பெற்றிருக்கக்கூடிய எழுச்சி இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்கள் திரும்பி பார்க்குது. நம்மோட திட்டங்களை அவங்க மாநிலங்களை செயல்படுத்த ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த எழுச்சியை பொறுத்துக்க முடியாம தான் கல்விக்கு தடை ஏற்படுத்தலாம்னு ஒன்றியத்தில் நினைக்கிறாங்க. நம்முடைய வளர்ச்சியை பார்த்து ஒதுக்க முடியாம தடை ஏற்படுத்தக்கூடிய சிலருக்கு பயத்தை வரவழைக்கணும். பள்ளிகளில் காலை உணவு திட்டம் அறிமுகம் செய்ததில் இருந்து மாணவர்கள் வருகை அதிகரிப்பு. புதுமை பெண் திட்டம் செயல்பாட்டிற்கு வந்ததில் இருந்து பெண்கள் உயர்கல்வியில் சேர்வது அதிகரித்திருப்பதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். தராதனாலே மாதம் 1000 ரூபாய் தராதனாலேயே என்ன பெரிய மாற்றம் வந்துடுன்னு சிலர் நினைக்கலாம். காலை உணவு திட்டம் அறிமுகமானதிலிருந்து மாணவருடைய வருகை அதிகரிச்சிருக்கு. புதுமை பெண் தமிழ் புதுமை திட்டங்கள் செயல்பாட்டுக்கு வந்ததிலிருந்து +2 படிச்ச மாணவர்களை 75 விழுக்காடு மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்றாங்க. கல்வி பயணத்தை அடுத்த கட்டத்திற்கு முன்னெடுத்துச் செல்ல காலை உணவு, புதுமை பெண், தமிழ் புதல்வன் உள்ளிட்ட திட்டங்கள். அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்தர கல்வி என்பதே இலக்கு என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திட்டவட்டம். அது நடக்கும். என்னுடைய இலக்கு அனைவருக்கும் கல்வி, அனைவருக்கும் உயர்தர கல்வி. கல்வி நிலையங்களுக்குள்ள எந்த காரணத்திலும் எவர் ஒருவரும் வராமல் இருக்கக்கூடாது, தடுக்கப்படக்கூடாது. மாணவர்களான உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்வது ஒண்ணுதான், நம்ம அரசு உருவாக்கி தரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உயர உயர பறக்கணும். அதை பார்த்து வாங்க மகிழ்ச்சி அடையணும். நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்ற மாணவி சம்பள பணத்தை மேடையில் வைத்து தந்தையிடம் கொடுத்த போது நிகழ்ந்தது அரங்கம். அது நான் எங்க அப்பா கையில கொடுக்கணும் இந்த மேடையில அப்படின்னு ஆசைப்படுறேன். லைஃப்ல எனக்கு யாருமே அவ்வளவு சப்போர்ட் பண்ணதே இல்லை. அப்பா மட்டும்தான். அப்பா 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 எல்லா விஷயத்துலயுமே அப்பா தான். ஸ்கூல்லயும் சரி, காலேஜ்லயும் சரி, இந்த உலகத்திலேயே யாருன்னா அப்பா மட்டும்தான். அப்பா நான் நல்லா பார்த்துப்பேன். ஒரு பையனா ஒரு பொண்ணா எல்லாமே இருந்து என் அப்பா நான் ரொம்ப நல்லாவே பார்த்துப்பேன். அப்பா எதுக்குமே கவலைப்படக்கூடாது. என்னோட மாசம் சம்பளம். நான் முதல்வன் திட்டத்தில் பயன்பெற்று ஜப்பான் சென்று திரும்பிய மாணவி அந்நாட்டு மொழியில் சரளமாக பேசியதால் அரங்கம் அதிர்ந்தது. 政府のおかげで日本に行ってインターンシップしました。その結果就職することもできました。そのような珍しい機会をくださったタミルナド政府と CM さんに私の心からどうもありがとうございます。புதுமை பெண் திட்டத்தில் பயனடைந்த மாணவியின் பேச்சால் கண் கலங்கிய அமைச்சர் அன்பில் மகேஷ். அப்பா அம்மாக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அப்பா அம்மா கவலைப்படாதீங்க, உங்களை எந்த இடத்துலயும் விட்டுற மாட்டேன். உங்களை தப்பா பேசினவங்க நான் பாத்துக்கிறேன், ஓகேவா? எந்த இடத்துலயும் கவலைப்படாதீங்க, உங்களை எந்த இடத்துலயும் விட மாட்டேன். இன்னும் படிச்சு உங்களை நான் நல்லா காப்பாத்துறேன். எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். ரொம்ப ஒரு மனசுல ஒரு விஷயம் தோணுது. நான் பார்த்தது எங்க அம்மாவை நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி நான் பார்த்துருக்கேன். அந்த இடத்துல நான் சொல்றேன், எங்க அம்மாவை நீங்க ஹெல்ப் பண்ணனாலதான் என்னமோ தெரியல, எங்க அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு. கண்டிப்பா நீங்க இன்னும் என்னை பத்தி பேசதான் எங்க அம்மாவுக்கு இன்னும் நான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். எங்க அப்பாவுக்கு மேல இருக்க கடன் எல்லாம் நான் அடைச்சு அவங்கள ரொம்ப சந்தோஷமாவும் நான் ரொம்ப படிச்சு அவங்கள நல்லபடியா காப்பாற்றணும்னு சொல்றேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார், தேங்க்யூ சோ மச். மகன் பேசுவதை தூரத்தில் நின்றபடி பார்த்து கண்ணீர் ததும்ப ததும்ப வாழ்த்திய பெற்றோர். என் அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன். யாருடைய உதவியும் இல்லாமல் வயலில் கூலி வேலை பார்த்து கல்லூரிக்கு சேர்ந்ததை சொல்லி கண் கலங்கிய மாணவி.
சாப்பிடாம இருந்தேன். அப்ளிகேஷன் போகிறதுக்கு லாஸ்ட் டேட்டு. அப்பயுமே எனக்கு வந்து காசு இல்லை. அப்பயுமே நாற்று நட, களப்பெருக்க அந்த மாதிரி வேலை செய்து தான் போய் அந்த காசில் வந்து அப்ளிகேஷன் போட்டேன். அந்த காலேஜில் சீட் கிடைச்சப்பவும் அங்கே போய் நான் சேரத்துக்கு யாருமே வரல. அப்போ வந்து எனக்கு ஒருத்தருங்க ஹெல்ப் பண்ணி, அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவும் எங்கள் அக்காலாம் பாப்பா எதுனா பண்ணிக்க போகிறா, 3 நாள் சாப்பிடாம இருக்காமா, எப்படியாச்சும் காலேஜ் சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டு பேசி தான் அதுக்கப்புறம் தான் என்னை வந்து காலேஜே சேர்க்கறதுக்கு அனுபவிச்சாங்க. கணித ஆசிரியராக வேண்டும் என்ற மாணவியின் ஆசையை கேட்டதும் அருகில் அழைத்து பாராட்டி பரிசளித்து நிகழ்ந்த முதலமைச்சர். மேத்ஸ் டீச்சர் வாங்க, உங்களுக்கு ஒரு பரிசு கொடுக்க போறேன். தெலுங்கானா அரசு பள்ளிகளில் அடுத்த கல்வியாண்டு முதல் காலை உணவு திட்டம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழாவில் பங்கேற்ற தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் அறிவிப்பு. I wanted to announce here in this dais, Telangana government is going to implement this scheme in next academic year. திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதியில் எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் பிரச்சாரம். தெலுங்கானா முதலமைச்சர் வந்து பாராட்டும் அளவுக்கு தமிழ்நாட்டு கல்வி வளர்ச்சி அடைந்திருக்கிறதா என கேள்வி. இன்னைக்கு பத்திரிகையில பார்த்திருப்பீங்க, தமிழ்நாட்டினுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தெலுங்கானா முதலமைச்சர் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறார். எது? தமிழ்நாட்டுடைய கல்வி வளர்ச்சியை பாராட்டுவதற்காக தமிழ்நாட்டுக்கு தெலுங்கானா முதலமைச்சர் சிறப்பு அழைப்பாளர் வந்திருக்கிறார். அப்படியா தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சி உயர்ந்திருக்குது? தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகம் என்று தவறான செய்தியை வெளியிட்டு போட்டோஷூட் நடத்துவதாக திமுக அரசு மீது இபிஎஸ் விமர்சனம். கல்வியில் சிறந்த தமிழ்நாடு விழா என்பது மக்களை ஏமாற்றும் ஒரு நாடகம் எனவும் கடும் தாக்கு. தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகமா இருப்பதாக ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு இன்றைக்கு போட்டோஷூட் அதையெல்லாம் ஏற்படுத்தி விளம்பரமான அரசு இன்றைக்கு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது. திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்து விட்டதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு. மாணவர்கள் அறிவாளை தூக்குவதற்காகவா பள்ளிகள் நடத்தப்படுகின்றன என கேள்வி. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு பள்ளியில் சேர்க்கின்ற சேர்க்கை எண்ணை குறைந்து விட்டது. பள்ளியில் சேர்க்கப்படுகின்ற சேர்க்கை எண்ணை குறைந்து விட்டது. அரசு பள்ளிகளில் ஆசிரியர் பற்றாக்குறை நிலவுவதாக எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் குற்றச்சாட்டு. அரசு பள்ளியிலே ஆசிரியர் பற்றாக்குறை, முழுமையான ஆசிரியர் இல்ல. கல்வி கற்பதற்கு தேவையான, கல்வி போதிப்பதற்கு தேவையான ஆசிரியர்கள் இந்த ஆட்சியிலே நியமிக்கப்படவில்லை. தகுதி தேர்வு கட்டாயம் என்ற உத்தரவால் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் மன உளைச்சலில் இருப்பதாகவும் உரை. தேர்ச்சி பெறாத 1 லட்சம் ஆசிரியர்கள் தகுதி தேர்வு எழுதி அவள் தேர்ச்சி பெற வேண்டும் என்று ஒரு தீர்ப்பை அளிக்கப்பட்டு விட்டது. இதனால் 1.5 லட்சம் ஆசிரியர்கள் மன உளைச்சல் இருக்கிறாங்க. அவர்களுக்கு இந்த அரசாங்கம் என்ன செய்ய போகுது என்று இதுவரை அறிவிக்கப்படவில்லை. முதலீடு குறித்து கேட்டால் வெள்ளை காகிதத்தை எடுத்து காட்டுவதா? அமைச்சர் டிஆர்பி ராஜா குறித்து பேசும்போது இபிஎஸ் ஆவேசம். தொழிலுடைய நிலைமை என்ன? எத்தனை தொழில் பயன்பாட்டுக்கு வந்திருக்குது? எவ்வளவு நிதி தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குது? தொழில்துறை மூலமாக எவ்வளவு பேருக்கு வேலை கிடைத்திருக்கு என்ற விவரத்தை கேட்டா வெள்ளை காயத்தை காட்டுகிறார். திரு டிஆர்பி ராஜா அவர்களே, உங்களுடைய ஆட்சி வெற்றி விளம்பர ஆட்சி என்பதை நீங்கள் வெள்ளை காயத்தை காட்டி நிரூபித்து விட்டீர்கள். காங்கிரஸ் கட்சியில் இருப்பவரை திமுகவில் சேர்ப்பதுதான் கூட்டணி லட்சணம் என திமுக கூட்டணி மீது இபிஎஸ் விமர்சனம். மக்களை ஏமாற்ற ஒவ்வொரு தேர்தலிலும் புது புது வித்தைகளை கண்டுபிடிப்பது செந்தில் பாலாஜியின் வாடிக்கை என கரூர் பிரச்சாரத்தில் தாக்கு. அவர் காப்பாத்திக்க முடியல, உங்களையா காப்பாற்ற போறாரு? அவரே ஏற்கனவே சுமார் 450 நாட்களுக்கு மேல சிறையில் இருந்துட்டு வந்திருக்கிறார். வழக்கு பெண்டிங்கில் இருக்குது. அதுக்கு பிறகு அந்த பல துறை இப்போ திமுக ஆட்சிக்கு பிறகு அவருடைய துறையில பல ஊழல் நடந்திருக்குது. அதையெல்லாம் இன்றைக்கு மத்திய அரசாங்கம்
இன்றைக்கு தோண்டி எடுத்துக் கொண்டிருக்கிறது. அண்ணா திமுக அரசு வந்த பிறகும் அதையெல்லாம் முழு விசாரணை மேற்கொள்கின்ற பொழுது அவர் பத்திரமா இருக்கிற இடத்துல இருப்பார். கூட்டணி உறவில் சங்கடம் வரக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் தோழமை கட்சியினரை சேர்ப்பதில்லை. திமுகவில் கரூர் காங்கிரஸ் நிர்வாகியை இணைத்தது குறித்த கேள்விக்கு தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பதில். அங்க கட்சிக்காரோட ஒரு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு 6 மாதங்களுக்கு முன்பு ஒதுங்கிட்டாங்க. ஒதுங்கிட்டு போய் எந்த கட்சியில் ஒன்றா சேர்றாங்க. ஆனால் எங்களுடைய வேண்டுகோள் காங்கிரஸ் பேர் இயக்கத்திலிருந்து வருபவர்கள் தோழமை கட்சியில் யாரும் இப்போ வேற எங்கன்னா தோழமை கட்சியில் இருந்தால் நாங்கள் சேர்க்கிறோமா? சேர்க்கறது இல்லைல்ல. உறவுல சங்கடம் வரும், வேண்டாம், நல்ல உறவு இருக்குன்னு சொல்றோம். அதை தான் கடைப்பிடிக்கணும். அதான் தர்மம். ஒரு கட்சி தலைவரை பிச்சைக்காரன் என பேசுவது அரசியல் மாண்பா என இபிஎஸ்க்கு செல்வ பெருந்தகை கேள்வி. அரசியல் பேச தெரியாமல் பேசும் வயதானவரை மன்னித்து விடுவோம் என விமர்சனம். ஒரு தலைவர் போய் பிச்சைக்காரர்கள், ஒட்டுக்கோட்டை சட்ட போட்டவர்கள், இந்த வார்த்தையை அரசியல் நாகரிகம் இல்லாத தலைவர்கள் கூட இதை பயன்படுத்தலாமா? நீங்க சொல்லுங்க. ஒரு கட்சி தலைவரை பார்த்து பிச்சைக்காரன், ஒட்டு போட்டு சட்டை போட்டவன் அப்படிலாம் பேசலாமா? அவரோட பேச்சு குறிக்கிறதா நினைக்கிறீங்க? வன்மம் தான். அவருக்கு பேச தெரியல, வயதானவர், அவரை மன்னிச்சிருவோம், விட்டுருங்க. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான பொறுப்பாளர்களை நியமித்தது பாஜக. பைஜெயந்த் பாண்டா மற்றும் முரளிதர் மோகோல் ஆகியோர் நியமனம். ஆளுநர்களின் அதிகாரம் தொடர வேண்டும் என்ற மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதானின் கருத்து மிகவும் ஆபத்தானது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் எச்சரிக்கை. குழப்பங்களை ஏற்படுத்தி வருகிறார்கள். இது மிகவும் ஆபத்தானது. உழைக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்களின் கடவுள் நம்பிக்கை, மத நம்பிக்கை ஆகியவற்றை தங்களுக்கான அரசியல் ஆதாயம் தேடும் களமாக பயன்படுத்திக் கொள்கிறார்கள். எனவே எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அனைத்து தரப்பு உழைக்கும் மக்களுக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி.கே. மணியை மாற்ற வேண்டும் என அன்புமணி தரப்பு கடிதம் கொடுத்தது குறித்து கேள்வி. தெருக்கூத்து நடக்கிறது, கோமாளி வேடமெல்லாம் வரும், எல்லாரும் வேடிக்கை பாருங்கள் என ராமதாஸ் கிண்டல் பதில். சட்டப்பேரவை செயலர் பார்த்திருக்காங்க. தெருக்கூத்துல பல வேஷங்கள் வரும், பல நடிகர்கள் வருவாங்க. அந்த மாதிரி ஒரு தெருக்கூத்து நடக்குது, பார்த்து நீங்களும் பாருங்க. வாய்ப்பு கிடைத்தால் அதிமுகவை ஒருங்கிணைக்க முயற்சிக்கும் செங்கோட்டையனுடன் சந்திப்பு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பேட்டி. வாய்ப்பு கிடைத்தால் சந்திப்பேன். விழுப்புரம் மாவட்டம் கோழியனூர் அருகே சாலை ஓர வேப்ப மரத்தில் பைக் மோதி விபத்து. இளைஞர்கள் 2 முகம் சிதைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. சென்னை மெரினாவில் அரசு பேருந்து ஓட்டுநருக்கு திடீரென வலிப்பு ஏற்பட்டதால் 2 ஆட்டோக்கள் மீது மோதி விபத்து. பேருந்து சக்கரத்தின் அடியில் சிக்கி ஆட்டோ சுக்குநூறான நிலையில் 3 ஓட்டுநர்களும் மருத்துவமனையில் அனுமதி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் உள்ளேயும் வெளியேயும் கட்டுமானங்கள் மேற்கொள்ள இடைக்கால தடை விதிப்பு. தொல்லியல் முக்கியத்துவம் வாய்ந்த கோவிலின் சுற்றுச்சுவருக்கு அருகே கட்டுமானங்கள் எழுப்புவது குறித்து உயர்நீதிமன்றம் அதிருப்தி. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள், நீலகிரி, தேனி மற்றும் தென்காசியில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களில் இரவு கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. மார்த்தாண்டத்தில் கனமழை காரணமாக தொட்டிப்பாலம் போல மாறிய மேம்பாலம். மழை நீரில் வாகனங்கள் மெதுவாக ஊர்ந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் சிரமம்.
தென்காசி மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர் மழை. ஐந்தருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை.